என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் 2ஆம் கட்டமாக நடக்க இருக்கிறது. இதில் நான் வந்து என்னோட படக்குழுவினர் அனைவருடன் சேர்ந்து கலந்து கொள்ள இருக்கிறேன். இந்த படத்தில் வந்து துரை செந்தில்குமார் இயக்குகிறார், ஜிப்ரான் மியூசிக் பண்ணுறாங்க. முக்கியமான கேரக்டரில் ஆண்ட்ரியா ஷாம் பண்ணுறாங்க, மற்றும் ஜோடியா வந்து பாயல் ராஜ்புத் பண்ணுறாங்க. மேலும் பல முக்கிய கதாபாத்திரங்களில் முன்னணி நடிகர் நடிகைகள் நடிக்க இருக்கின்றார்கள். இப்போ இது வந்து ஒரு தூத்துக்குடியில் ஆர்பர் சரௌண்டிங்கில் உள்ள விஷயங்களான இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இது தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது. இது ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்க படக்குழு அனைவரும் சேர்ந்து செயல்படுறாங்க. இப்போ ஹேமா கமிட்டி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, சினிமா துறையில பெண்களுக்கு பாலியல் புகார் அதிகமா இருக்கு. தமிழ் சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் துறையில் புகார் இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து 5 நாள் வந்து தலைமையிடக்கூட சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ் சினிமாவில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடிகர்களை நம்பிதான் இருக்கே தவிர ப்ரொடியூசர்களை நம்பி கிடையாது. எனக்கு ஒரு பெரும் நடிகர் யாரும் முடிவு பண்ணாலும் அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ அந்த பட்சத்துல எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து நடிகர்களுக்கு வந்து தலைவிடுச்சு, எப்படி சாத்தியப்படுறாங்க? இல்ல, குற்றச்சாட்டு உறுதியானால் கண்டிப்பா அது வந்து 5 வருஷம் தடைன்றது வரவேற்கத்தக்கதான். அதே போல கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஹேமா கமிட்டியோடைய அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த உயர்நீதிமன்றம் தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன். அது கதைன்றது தமிழ் சினிமால சாத்தியப்படுமா? ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் நடிகர்களை நம்பிதான் ப்ரொடியூசர் இருக்காங்க. ப்ரொடியூசரால எப்படி பண்ண முடியும்? கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா இதுதான் உண்மையான நடிகரா இருக்கு. அது இருந்த பட்சத்தில் எப்படி? இப்போதைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது பிராக்டிக்கலா செயல்படுத்தும் போது எப்படி ஒரு குற்றச்சாட்டு உறுதி பண்ண வேண்டியது, அது வந்து தவறே கிடையாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு நடிகர் நம்ம ஒரு தொழிலதிபர் கூட இப்போ ரீசெண்டா இருந்த நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா அவரோட ஓனர் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கேள்வி கேட்டதுக்காக எனக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவரிடம் தவறா பேசுறதுனா அது புரிவு பண்ணல. இதை குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல, அவர் ரொம்ப யதார்த்தமா நகைச்சுவையோட ஒரு பேட்டி கொடுத்தாரு. ரொம்ப யதார்த்தமா நகைச்சுவையோட பேசினாரு. ஆனா அதுல சில கருத்துக்கள் வந்து மத்திய அமைச்சருக்கு வந்து சில உடன்பாடு இல்லை. ஸோ அதனால வந்து அவங்க வந்து அதை அவருக்கு தெரியப்படுத்தும் போது அதுக்கு வந்து அந்த தொழிலதிபர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல பெருசுப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. இல்லை, எனக்கு வந்து தொழில்துறை, சினிமா, அரசியல் மூன்றுமே ரொம்ப பிடித்தமானது. ஸோ மூன்றிலுமே இணைந்து பயணிப்பேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய படங்கள் வந்து இந்தியா வந்து வந்தது கதை தான் முக்கியன்ற மாதிரி ஒரு வார்த்தை பண்ணாங்க. ஆனா கதை உள்ள படங்கள் வந்து ஹிந்துஸ்தான்ல மிகப்பெரிய சிறப்பாக இருக்கு. பணம் உள்ள நடிகர்களோட படம் தான் நீங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இல்லை, இப்போ அதே போல இந்த மகாராஜா பிளஸ் இந்த டிமாண்ட் காலனி, அதே போல கழுகு, இதே போல படங்கள்லாம் நல்ல ஒரு வெற்றிகரமா அமைஞ்சுது. நல்ல ஸ்டோரி, கண்டென்ட் ஓரியன்டா போச்சு. ஸோ பெரிய ஸ்டார் படம் போது அவங்களுக்குள்ள கமர்ஷியல், அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு, அதுக்குள்ள ரசிகர்கள், அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிமா நம்ம பார்த்துட்டோம்னா ரெண்டுமே ரசிக்க தான் வேணும். ரெண்டுமே வெற்றி அடைய தான் செய்யும். அதான் என்னுடைய படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்ட் படம் தான். படத்தை முழுக்க ஒரு ஆக்ஷனா பார்க்கலாம். ஆக்ஷன் பிளஸ் கண்டென்ட் இருக்கும். சரி, இப்போ தமிழ் சினிமா வந்து அரசியலுக்கு வந்து தீர்மானம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ விஜய் வந்து சினிமாவில் வந்து அரசியலுக்கு வராரு. அவரோட முதல் மாநாடு நடந்ததுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்தித்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் தாக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அரசியலில் இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மும்முனை போட்டிகள் தான் இந்த முறை இருக்கும். இதில் எந்த கூட்டணி சரியான கூட்டணி அமைக்குதோ, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். தனித்து யாருமே இதுல வந்து வெற்றி ஏற்பட முடியாது. சரி, இப்போ கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வந்து தற்போது ரொம்ப பலமா இருக்கு. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் வச்சிருக்காங்க. இது விஜய் கூட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதான் ஒரு கொள்கை. ஆமா, அதனால அது காலம் இன்னும் இருக்கு. முன்னாடி 2026 காலங்கள் இருக்கு. ஸோ அதனால அதை பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இல்ல, கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய கொள்கைக்கு ஒத்து போற கட்சிகளோட இணைந்து செயல்படுவேன். திராவிட கொள்கை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். சார், இப்போ நீங்க வந்து இதுக்கு முந்தின படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த மாதிரியான கேரக்டர் டிஃபரெண்ட் இருக்கும், அந்த படத்தை பத்தி சொல்லுங்க சார். இல்ல, இந்த படம் டோட்டலா வித்தவுட் மேக்கப். ஸோ இது ஒரு ரக்கடான ஒரு ஃபிலிம், கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம், ஸ்டோரி ஓரியன்டு. ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கான எல்லா ஆக்ட்ரஸும் அந்த கதாபாத்திரத்தில் இணைஞ்சு நடிக்க போகிறாங்க. இது ஒரு
போன படத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கான்ட்ராஸ்ட் படமா இருக்கும். இது மக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா ஜனரஞ்சமா பிடிக்கும்னு நம்புறேன். இந்த சமூக வலைத்தளங்கள் அதிகமாக பேசப்படுறது என்னன்னா, நீங்க வந்து நிறைய பணம் செலவு செய்து படம் எடுக்கிறீங்க. ஆனா அந்த பணத்தை வந்து எந்த கதைக்கு வந்து செலவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து முடிவு பண்ண முடியும் அந்த மாதிரி? இல்ல பலரும் பல விதமான கருத்துக்கு யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். ஆக்சுவலி எங்களுக்கு அது வந்து ஒரு வெற்றி படம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி படம் தான். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து தமிழக வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த வெளிநாட்டு படம் மிக வெற்றிகரமாக அமைஞ்சதுன்னு கேள்விப்பட்டேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெளிநாட்டுல முதலீடுகள் வந்து அதிகமா எங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேனேஜரா படிச்சவங்களை கேட்கப்படுறீங்கன்னா எந்த மாதிரியான முதலீடுகள் வந்து தமிழகத்தில் வந்து வெற்றியை இல்லை, இப்போ போட தொழிற்சாலை வருது. இதே போல பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. எந்த ஒரு ஒப்பந்தமும் தொழில் வளர்ச்சி தானே, பொருளாதாரம் வளர்ச்சி தானே. தொழில் வளர்ச்சி அடையும் போது பொருளாதாரம் வளர்ச்சி அடைய போகுது. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இல்ல அது வந்து இப்போ முன்னாடி வந்து ரசிகர்கள் வந்து விஜயை தேடி போயிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் சார் வந்து ரசிகர்களை தேடி வர போறாரு. ரசிகர்கள் கொண்டாட்டம் தானே. உங்களுக்கு எந்த விஜய் சார் ஃபேவரட்? அப்பா விஜயா, பையன் விஜயா? ரெண்டுமே சூப்பர். உங்களோட ஃபேவரட் யாரு? இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்திய அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் வந்து ஒற்றுக்கொண்டா ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் வந்து கொண்டு வரப்படும் சொல்லியிருந்தாங்க. பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாலும் ஏகப்பட்ட விலைவாசி ஒருவரெல்லாம் தட்டுப்படும். ஆனா தற்போது எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள உங்களோட கருத்து எப்படி சார்? இல்ல அது மத்திய மாநில அரசுகள் வந்து அதுக்கு அவங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு எடுக்கிற ஒரு முடிவு தான் கடைசி. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீனங்களுடைய வளர்ச்சிக்கு, தொழில் வளர்ச்சிக்கு வெள்ளையன் அவர்களுடைய பங்களிப்பு அதிகம். அவருடைய மறைவு எப்படி பாக்குறீங்க? இல்ல மிக துயரமானது தான். ஏன்னா அவருடைய சேவை வந்து மிகப்பெரிய சேவை. அவர் ஆரம்பத்துல இருந்து ஒரு வியாபாரி சங்கத்தை ஆரம்பிச்சு அந்த வியாபாரிகளை ஒருங்கிணைச்சு மிக நெடிய பயணத்துல அவர் வந்து பயணித்தாரு. இன்று அவர் நம்மளிடையே இருந்தாலும் அவருடைய முயற்சியும் அவருடைய உழைப்பும் நம் கண்முன்னே அனைவரும் நிற்கும். ஜிஎஸ்டி கொண்டு வந்த பிறகு தொழில்துறை தான் பாதிப்புகள் இருந்தால் தொழில்துறைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக ஜிஎஸ்டி இல்ல, அதாவது எல்லா நாடுகளிலுமே இதே போல இப்போ வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு இதெல்லாம் செய்யதான் செய்யணும். அப்பதான் ஒரு சீரான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். இதுல வந்து குறைகளை நிறைகளை வந்து மத்திய அரசு வந்து அப்பப்போ வந்து குழு அமைச்சு அதை மறு ஆய்வு பண்ணி அதை வந்து தேவையான மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. இப்போ பிஜேபி கொண்டு வரக்கூடிய பொது சட்டம், ஒரே தேர்தல், ஒரே கொள்கை, இதெல்லாம் வந்து நீங்க ஆதரிக்கிறீங்க? இது அந்த காலகட்டத்தில் சொல்றேன். இல்ல அது வந்து தவிர்க்க முடியாது. அதாவது அதான் சொல்றேன், நம்ம டெக்னாலஜி வளர வளர எப்படி போன்ல இருந்து செல்போன் வந்த மாதிரி எப்போ அதே போல டெக்னாலஜி வளர்ச்சி தான். இல்லையா, அதாவது மக்கள் பறந்து இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் வியாபிச்சிருக்காங்க. இன்னைக்கு பயணங்களை குறைச்சி அவங்களுக்கு அங்கங்க போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுது. ஸோ ஃப்ரீ ஆயிடுது. அது ஒரே ஒரு ஹீரோயின் தாங்க இந்த படத்துல ட்வீட் பாடுறோம். மக்களுக்காக எந்த ஒரு போராட்டங்களும் கலந்து போட்டாம கையும் எடுக்காம விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மக்களுக்காக எப்படி அறிக்கை மூலியமாவே நீங்க வந்து கண்ணோட்டம் தெரிவிக்கிறது? அவர் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறாரு. இனி அவர் செயல்படும் போது தான் நம்ம அதை பற்றி நம்ம கருத்து கூற முடியும். வெளியே கட்டணங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சியா இருக்கிறது மட்டும் தான் அவங்க கட்டணம் தெரிவிக்கிறாங்க. மற்ற எந்த விஷயமும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட வீரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் பண்ணப்பட்டாங்க. அதுக்கு கூட அவர் என்ன ஒரு இல்ல அது வந்து இவர் ஆரம்ப கட்டத்துல இருக்கிறாரு. இன்னும் அவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இல்ல அது முழுமையா ஒழிக்க முடியாது. அதை வந்து
இல்ல மது விலக்கை வந்து முழுமையா ஒழிக்க முடியாது, அதை கட்டுப்படுத்தலாம், அவ்வளவுதான் சாத்தியப்படும். திருமணம் வந்து கூட்டணி கட்சியா இருக்கும்போது இப்ப வந்து ஒரு இது வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க. இப்ப அவர் வந்து தெரிஞ்சுதான் பண்றாரு. புரியல நீங்க கேக்குறது. திருமாவளவன் வந்து இப்ப வந்து மதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் வந்து மாநாடு வச்சிருக்காரு. அது அதிமுக விஜய் முதற்கொண்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு, அது அவருடைய கொள்கையா இருக்கலாம். இல்ல எல்லாமே இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம், பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்படுது, அவங்களுக்கு முழு பாதுகாப்போட செயல்பட்டு. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அண்ணா